இந்தியாவுடைய பிரதமர் ஈரானினுடைய அதிபர் கிட்ட ஃபோன் காலில் பேசியிருக்காரு. இந்த ஃபோன் காலை பொறுத்தளவுக்கு ஈரானில் இருக்கக்கூடிய 9,000 இந்தியர்களினுடைய பாதுகாப்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதுதான் எங்களுடைய டாப் ப்ரையாரிட்டி அப்படின்ற மாதிரி வலியுறுத்தியிருக்காரு. அதையும் தாண்டி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக இந்தியாவுக்கு வரக்கூடிய எல்பிஜினுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு, அதாவது சமையல் கேஸினுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத குறிச்சும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இதனை அடுத்து ஈரான் இந்திய கப்பல்களுக்கு வழியை விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் ஒரு சில சோர்ஸ் என்ன சொல்லுதாங்க அப்படின்னா, இல்லை ஈரான் இந்திய கப்பல்களுக்கு வழி விடலை அப்படின்னு சொல்லுதாங்க. ஒரு சில சோர்ஸ்ல இருந்து இந்திய கப்பல்கள் ஃப்ரீயாக வருது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒருவேளை இது சம்பந்தமான செய்திகள் பாதுகாப்பாக வைக்கப்படலாம். ஆனால் இந்தியாவுக்கு ஷென்லாக் அப்படின்ற கப்பல் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை கடந்து வந்திருக்கு அப்படின்றது உண்மை. அதுவும் மும்பைக்கு வந்திருக்கு. ஸோ இந்தியாவுடைய கப்பல்களுக்கு அனுமதி கிடைச்சதா கிடைக்கலையா அப்படின்றது இங்கே ஒரு குழப்பமான சூழல்லையே இருக்கு. அதனையும் கடந்து இந்த 9,000 இந்தியர்களை இந்திய தூதரகங்களினுடைய உதவியின் மூலியமா அசர்பைஜான் வழியாகவோ இல்லை அர்மேனியா வழியாகவோ இந்தியாவுக்கு கொண்டு வரது குறித்து இந்தியாவுடைய பிரதமர் ஈரானினுடைய பிரசிடென்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி ஐக்கிய அரபு அமீரகம், ஒட்டுமொத்த கல்ஃபில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 9 மில்லியன் இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்தும் அந்தந்த நாட்டு தலைவர்கள் கூட இந்தியாவுடைய பிரதமர் பேசினதா சொல்லப்படுது. கேரளாவுடைய ஒரு முக்கியமான நகர் கொச்சியில் நடந்த ஒரு ரேலியில கூட மத்திய கிழக்கில் வாழக்கூடிய இந்தியர்களினுடைய பாதுகாப்புக்கான உறுதியை இந்திய மக்களுக்கு இந்தியாவுடைய பிரதமர் கொடுத்திருந்தாரு. அதனை தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக கல்ஃபில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1 கோடி இந்தியர்களையும் ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியர்களையும் பத்திரமா வச்சுக்கிறதுக்கு தாயகம் திரும்பணும்னு நினைக்கிறவங்களுக்கான உதவிகளையும் இந்திய தூதரகம் வழியா இந்திய அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் பல விஷயங்கள் பிரதமரினுடைய பல நாட்டு தலைவர்களுக்கு கூட நடந்த டிஸ்கஷனுக்கு அப்புறம் வெளிவந்துகிட்டு இருக்கு. இது சம்பந்தமான உங்க கருத்துக்களை சொல்லுங்க. மத்திய கிழக்கு நாடுகளில் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அங்கே நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல எழுதுங்க. நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. ஓஹோ அப்படியா? ஆமாடி.